சேர்க்க சரியில்ல. திடீர்னு எங்களால அத நம்ப முடியல. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஸ்டில் எல்லாரும் வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. நான் சின்ன பையன்தான். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டா? நீங்க தானா அது? அப்படியா? அந்த மேடையில பேசினதுக்கு அப்புறம் பேட்டி குடுத்து அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமே எனக்கு அரசியல் அவ்வளவு உடன்பாடு இல்ல. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சோ ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி இந்த படத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சது உண்டு. படத்துல இருக்க மாதிரி தான் நிஜத்துலயும். அதுக்குன்னு எல்லா படத்தையும் சொல்ல முடியாது. ரொம்ப ஃபன்னா இருப்பாரு. ஏதோ ஒன்னும் ஓப்பனா பேசிடுவாரு. ட்ரிங்க் பண்ணிட்டு ஓப்பனா பேசுறாரு அப்படின்னு இல்ல. அவருடைய யதார்த்தமாவே அப்படிதான். நான் சின்ன பையன்தான். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டா? நீங்க தானா அது? அப்படியா? அண்ணன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த முகம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த முகம் அப்படிதான் இருக்கு. அந்த மேடையில பேசினதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்து அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமே எனக்கு அரசியல் அவ்வளவு உடன்பாடு இல்ல. நமக்கு தான் ஃபீல் அப்படிங்கிறது எப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? எப்போ அதை நோக்கி போக ஆரம்பிச்சு? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே எனக்கு வந்து என்னவா இருந்தாலும் சினிமா தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இவனுக்கும் என்னதான் ஒரு 1 year 2 year கேப் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் லைக் ட்வின்ஸ் மாதிரி தான் ஒன்றா தான் வளர்ந்தோம். சினிமாவில் வந்து கற்றுக்கிட்டது நிறையா இருக்குது. அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது, எனக்கு அப்பா கிட்ட பிடிக்காத விஷயம் இது. வீட்டில் இருக்கிறதோட வெளியே பப்ளிக் கிட்ட தான் ரொம்ப கேரிங்காக ரொம்ப நல்லவங்களா அது மாதிரி தெரியும். வீட்டில் கொடுக்குற கேர் கூட அவ்வளோ தர மாட்டேன். அதை நீங்க கேட்டது உண்டா? கேட்டது உண்டு இல்லை, நாங்களே புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை தானே செய்யும். அதிகமா அப்பா வந்து அண்ணனை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வர மாதிரியும் அவர் வந்து அந்த கேமராக்கள் முகங்கள்ல வந்து அதிகமா வந்து காமிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ எதனால அது அப்படி? அவனை வச்சு அவர் படம்லாம் எடுத்திருக்காரு. படம்லாம் ரிலீஸ் ஆகல. கடமான் பாருங்க. என்ன ஒன்று நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லுவோம். அவனுக்கு சரியாக எதுவும் அமையல. சேர்க்க சரியில்லை. திடீர்னு எங்களால் அதை நம்ப முடியும். அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஸ்டில் எல்லாரும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன்கிட்ட நீங்க பேசுனது உண்டா இதை பத்தி? இல்லை அவர் அதை என்ன ஃபீல் பண்றாரு அந்த டைம்ல? அதை பற்றி ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட யார் இருந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு நீங்காத இடம் பிடிச்ச ஒரு நபர். ஒரு வில்லன் ரோல்னா நமக்கு வந்து இவரோட பேர் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அந்த ஒரு 90s பீரியடில் வில்லன் கேரக்டர் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு காமெடி கேரக்டர்லேருந்து ஒரு குணச்சித்திர ரோல், எல்லா ரோலுமே வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு நபர். இப்போ கடைசியாக கருப்பு படத்தில் கூட ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்டு இருந்த நம்ம மன்சூர் அலிகான் சார் அவங்களோட பசங்க 2 பேர் தான் இங்கே நம்ம கூட இருந்துருக்காங்க. இவங்க 2 பேருமே இன்ஸ்டாகிராமில் தனித்தனி ஒரு பேஜ் ஆரம்பிச்சு vlog, அதுக்கப்புறம் அந்த டே டு டே அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட தான் நீங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். எனக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். இப்போ நீங்கள் அண்ணனா இவர் அண்ணனா ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. இல்லை, நான் அண்ணன், அவன் தம்பி, பெரிய அண்ணன் இருக்காரு. ஓகே. ஸோ உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்றது? வீட்டில் அக்கா இருக்காங்க 3 பேர், அப்புறம் அண்ணன் இருக்கான். பெரிய ஃபேமிலி தான். ஸோ அக்கா அண்ணன் நீங்கள் 2 பேர். இப்போ சரி, ஓகே. அப்பாவை பற்றி நான் ஆக்சுவலாக நிறையா விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பேசணும், உங்களை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் அந்த சினிமா கெரியர் பற்றி, அப்பாவை பற்றி அதெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங், ஏன்னா இப்போது நீங்கள் 2 பேருமே நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் தான் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 2 பேரும் ஃபேஸுமே கன்ஃபியூஸ் ஆகுதா, யார் எந்த விளாக் போடுறீங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நாங்கள் காலேஜ்க்காக சென்னையிலே இருந்தாலும் நாங்கள் தனியாக தான் போயிட்டு தங்கி படிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். இல்லை, சின்ன வயசுலேருந்து அவ்வளோவா ரொம்ப பயம்தான் அப்பாவுக்கு. பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அதை அவர்கிட்ட சொல்லிக்க மாட்டேன். இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃபியர்லாம் ஓவர் கம் பண்ணி நான் நார்மலாக தான் பேசுவேன். என்ன பயம் சின்ன வயசுலனா? அப்போது இல்லை, அவர் ஒரு நாள் கெட்ட போட்டு வருவார்ல, அதுலேருந்து அது போக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்ப்பார். என்ன விஷயமா இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாகவும் இருப்பார். அதே டைம் வேலையை கரெக்டாக செய்ய சொல்லுவார். அந்த மாதிரி விஷயம். ஓகே. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதராக தான் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் பீரியட் உங்களை வளர்க்குறப்போ வந்து இருந்திருக்காரு. அப்படி நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், உங்களுக்கு அதே ஸ்ட்ரிக்ட் மூடு தானா? ஆமாம், சின்ன வயசுலலாம் ரொம்ப திட்டுவார், அடிக்கலாம் செய்வார். ரொம்ப எப்படி சொல்லலாம், வந்து சின்ன வயசு அவ்வளோ தமிழ் படிக்க மாட்டேன். ஸோ அதனாலே எனக்கு எப்போல்லாம் அப்பா பார்க்க நம்மளாம் பயமாக இருக்கும், ஐயோ படிக்க சொல்லுவாரோ. சின்ன வயசுலாம் நியூஸ் பேப்பர் எடுத்து என் முன்னாடி வந்து படிச்சு காட்டு, என்ன நியூஸ் இன்னைக்கு அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே சிரிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், எனக்கு தான் பயமாக இருக்கும். அதிகமாக எந்த விஷயத்துக்காக சின்ன வயசில் பயப்படுவீங்க? அப்பா வந்து ஆக்சுவலாக அப்பா ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம், அப்பா வந்து டக்குன்னு போயிட்டு நம்ம வேலையை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா அவர் அதான் நோட் பண்ண போறான்னு தெரிஞ்சு டக்குன்னு ஓடுவோம். அந்த மாதிரி அதிகமாக என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு இல்லை, அவர் எப்போ வந்தாலும் மோஸ்ட்டாக டிவி தான் பார்த்துட்டு இருப்போம். டிவி இல்லை எதாவது பிடிச்சது சம்திங் எதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்போம்.
அவர் வந்தோடனே லைக் அவர் பக்கத்தில் போய் நிற்கணும். அவர் எதாவது சொல்லுவார் என்ன விஷயம். மோஸ்ட்டாக நான் என்ன படம் அதை பற்றி தான் விசாரிப்போம். கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கும் அவர் வந்தோடனே. அப்புறம் அப்படி வளர 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 அது எப்படி மாற ஆரம்பிச்சது அதுக்கப்புறம்? அதான் ஒரு கட்டத்தில் ஒரு டைம் பீரியடில் வந்து அவரை பார்க்குறது, அவரோட படங்களாக இருக்கட்டும், அவருடைய அரசியல் இது போல் பார்த்து கொஞ்சம் நாங்களும் எங்கள் லைஃப் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் அவரை மாதிரி வரலனாலும் நம்மளுக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம அதில் உயரணும் அப்படின்னு அதில் கொஞ்சம் அப்படியே பிஸி ஆகிட்டோம் நாங்கள் எங்களோட பாதையில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அப்படி நம்மளோட லைஃப் எப்படியாவது க்ரோ பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அப்பா படங்கள் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அவரோட படம்லாம் பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்க விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரியல் லைஃப் கேரக்டரோட கொஞ்சம் மேட்ச் ஆச்சு, ஸோ ரியல் லைஃப்பில் இருக்க மாதிரி இந்த படத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சது உண்டா ஏதாவது ஒரு படம்? மோஸ்ட்டாக அவர் படத்தில் இருக்க மாதிரி தான் நிஜத்துலையும். அதுக்குன்னு எல்லா படத்தையும் சொல்ல முடியாது. ரொம்ப ஃபன்னாக இருப்பார். ஏதோ ஒன்றும் ஓப்பனாக பேசிடுவார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போராட்டத்துக்கும் கலந்துருவார். நிறையா அவர் பண்ணாத போராட்டங்களே இல்லை. ஏன்னா அவர் ஃபன்னாக நடக்கிறது எல்லாமே ரியல் கேரக்டரோட மேட்ச் ஆகும். பட் டெரர் அந்த வில்லன் கேட்டப்லாம் அவ்வளோவா சிங்க் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் சினிமாக்காக தான். நிஜத்தில் அவர் ரொம்ப நல்ல மனசு தான். அவர் பார்க்கற கெட்டப் அப்படி தான், மேனரிசமும் பாடி லாங்குவேஜ் மட்டும் தான் அப்படி. பட் ஆனால் நிஜத்தில் அவர் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லது தான். பேடான கமெண்ட்டு எல்லாம் நெகட்டிவாக போடுவாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு ஓப்பனாக பேசுகிறது அப்படின்னு இல்லை. அவருடைய யதார்த்தமாகவே அப்படி தான். அவர் எதோ ஒன்று ஓப்பனாக பேசுவார். அவரோட மேனரிசமும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜும் சரி அப்படி தான் இருக்கும். அதான் எல்லாருமே ஒரு பெகு போட்டு தான் அப்படி பேசுவாங்க. ஆனால் அவர் தைரியமாக அதை ஓப்பனாகவே பேசுவார். நான் அதுதான் இப்போ கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாருன்னு சொல்லும்போது நிறைய விமர்சனங்களும் அந்த நேரத்தில் தான் வரும். ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஒரே ஃப்ரேமில் நிற்காம ஆடிக்கிட்டே பேசுறதாகட்டும், நடக்கும்போது இது மாட்டு ஷர்ட் பட்டன் ஒரு 2-3 ஷர்ட் பட்டன் எப்பயுமே ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது இவர் சாதாரணமாக வெளியே வரும்போதே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரா, இல்லை குடிச்சிட்டு தான் வெளியே வருவாருன்ற விமர்சனங்கள் நிறையா வந்திருக்கும். இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது நீங்களும் அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் ஏதாவது இருந்தது உண்டு? அவருக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இல்லை எப்படி சொல்கிறது, அவர் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான் வாழ்கிறாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே கிடையாது. சும்மா சொல்கிறேன்னு இல்லை, உண்மையாக அதுதான். ஸோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போதும், இல்லை நம்ம அப்பா பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்கன்றது எப்படி இருக்கும்? இது அவருக்கு தெரியுமா? இது அவர் பார்த்துருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை பற்றி இப்படி ஒரு பேட் கமெண்ட்ஸ் வருது, நம்மளை இப்படிலாம் சொல்கிறாங்கன்றது தெரிஞ்சிருக்குமா? அவர் அதை பற்றிலாம் எதுவும் பொருள்படுத்திக்கிறது இல்லை. ஆனால் சில சமயங்கள் அவரே பேட்டிகளில் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி. அதாவது அவருடைய இயல்பு தான் அது. அவருடைய நார்மலாக எப்படி எல்லோரும் பேசுகிறாங்களோ அந்த மாதிரி அவருடைய பேச்சு அப்படி தான் இருக்கும். என்ன ஒன்று அது ஏதோ ஒன்று ஓப்பனாக தைரியமாக பேசிடுறதுனால சில பேர் இந்த மாதிரி நெகட்டிவாக போடுறாங்க. அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது, எனக்கு அப்பா கிட்ட பிடிக்காத விஷயம் இது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அப்பா வந்து எப்படி சொல்ல, வீட்டில் இருக்கிறதோட வெளியே பப்ளிக் கிட்ட தான் ரொம்ப கேரிங்காக, லைக் ரொம்ப நல்லவங்களா இருந்த மாதிரி இருப்பார். வீட்டில் கொடுக்குற கேர் கூட அவ்வளோ தர மாட்டாங்க. எங்கள் மேலே பாசமாக இருக்கிறத விட மக்கள் மேலேயும், வெளியே அவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கோவர்க்கர்ஸாக இருக்கட்டும், செட்டில் இருக்கிற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை எல்லா டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்க மேலே ரொம்ப அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் அங்கே சினிமாவில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஃபேமிலியோட. ஸோ அதனால் முக்கியமாக அங்கே அதாவது அதை நீங்கள் கேட்டது உண்டா? கேட்டது உண்டு இல்லை, பட் எங்களுக்கே தெரியும், நாங்களே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை தானே செய்வார். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் போட்டிருப்பீங்க, அப்பா வந்து என்னை ஒரு தடவை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தாரு, ஸோ அங்கே என்ன டான்ஸ் ஆட வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம்லாம் அப்பா என்னென்னலாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, நமக்கான ஒரு பாதை நமக்கே தெரியாது ஆக்சுவலாக அந்த டைமில். ஸோ நம்ம அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணிடுவோம், ஓகே நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் வந்திருக்கு, நம்ம அதில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றது. ஸோ இந்த மாதிரி அப்பா என்னென்னலாம் நமக்கே தெரியாமல் நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. நானே தான் ஆட ஆரம்பித்தேன், யாரும் சொல்லி கொடுக்கல சின்ன வயசில். அதுக்கப்புறம் நானே வளர கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் போகிறது, எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் கிட்ட கற்றுக்கிறதுன்னு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்னா, ஏதோ ஒன்றும் சொல்லி செய்ய மாட்டார். அந்த நேரத்தில் ஆன் ஸ்பாட்டில் ஏதாவது பண்ண சொல்லிடுவார். நம்ம பண்ணலன்னா அவ்வளோதாங்க. அப்படியா? ஆமாம், அது என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணிடணும் அந்த இடத்துல. இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆகட்டும், சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் நல்லா ஆடுவான்னு சொல்லுவார். அந்த டைமில் நான் ஆடுறது அந்த மாதிரி தான். அப்படியா? அந்த டைமில் நான் ப்ராப்பராக ஆட மாட்டேன். அந்த சொந்தக்காரங்க அந்த பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான், ஆடி காட்டுப்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 பேரும் வந்துட்டு தனித்தனியாக ஒரு பக்கமும் போயிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு பக்கம் vlog, ஸோ நீங்கள் இந்த டான்ஸ் வீடியோலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கீன்றப்போ,
உங்க 2 பேரை பத்தி சொல்லுங்க. எப்போ நமக்கு இந்த ஒரு ஃபீல்டு வரும், நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ள போக போறோம், நமக்கு இதான் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, எப்போ அதை நோக்கி போக ஆரம்பிச்சீங்க? விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே எனக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும்ல சின்ன வயசில். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகணும், ஒரு போலீஸ் ஆகணும், செஃப் ஆகணும், அந்த மாதிரி நிறையா சிந்தனைகள் இருக்கும்போது எனக்கு அப்பயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு என்னவா இருந்தாலும் சினிமா தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இவனும் நானும் ஒரே என்னதான் ஒரு 1 year 2 year கேப் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் லைக் ட்வின்ஸ் மாதிரி தான் ஒன்றா தான் வளர்ந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இவனுக்கும். அதான் அப்பாவை தவிர்த்து நான் சினிமாவில் வந்து கற்றுக்கிட்டது நிறையா இருக்குது. ஒரு படங்களாக இருக்கட்டும், அது கதைத்தளமாக இருக்கட்டும், திரைக்கதை எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிது எங்களுக்கு. ஸோ அது மாதிரி நான் வந்து பேஜ் ஆரம்பித்தது வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோக்காகவும். பட் ஸ்டில் இன்னும் நிறைய பண்ணணும், அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கும் வந்து சினி இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா சின்ன வயசுலேருந்து படம் பார்த்துட்டு படம் செய்கிற இடத்துக்கும் போயிட்டு அதெல்லாமே பார்த்துட்டா அது பிடிக்காம எப்படி. அண்ட் ஏதாவது பண்ணணுன்னு தான் இருந்தேன். பட் காலேஜ் சேர்ந்த அப்புறமா தான் சரி என் ஃப்ரெண்டு ஜனான்னு ஒருத்தனை மீட் பண்ணேன். அவன் டெய்லி வ்ளாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தான். எனக்கு அது பிடிச்சி போய் நம்மள ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் இப்போ வரைக்கும் வ்ளாக்ஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன். அண்ட் வேறு மாதிரி கண்டென்ட்ஸ் வீடியோஸ் போடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன், மற்றவங்களுக்கு பிடிக்கும் அது. ஆனால் இப்போ அதில் ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணும்போது அதிகமாக வந்துட்டு அப்பாவோட முகம் காட்டும்போது அதற்கான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும். ஓகே, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இவரோட பையனா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்திருக்கும். அந்த காலேஜ்லேயோ இல்லை சுற்றி இருக்க நண்பர்கள்கிட்டயோ அதை நீங்கள் அதிகமாக சொல்லியிருக்க மாட்டீங்க. ஓகே, இவங்க வந்து மன்சூர் அலிகானோட பையன் அப்படின்றது தெரியாது. அது தெரியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, தெரியறதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அந்த விஷயம்? எப்படின்னா நான் என் காலேஜில் யாருக்குமே தெரியாது. அது நான் பெருசாக ஸ்கூல் டைம்லேருந்தே எப்படின்னா என்னாச்சு, இவன் கரெக்டாக செகண்ட் இயர், நான் செகண்ட் இயர் படிக்கும்போது இவன் ஃபஸ்ட் இயர். இவன் வ்ளாக் போட ஆரம்பிச்சோன்னா எல்லா காலேஜ்லேயும் பரவிடுச்சு. ஸோ அதனால் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டீமில் சேர்ந்து நானே வந்து இல்லை அண்ணன் வந்து காலேஜில் யார்ட்டையுமே சொன்னதில்லை, யாருக்குமே தெரியாது. டான்ஸ் குரூப்லேயும் ஆடிட்டு இருப்பான். அங்கேயும் போய் ரெகுலராக டெய்லி ஈவினிங் போய் ஆடுவான். அங்கேயும் சொல்லியிருக்க மாட்டேன், யாருக்குமே தெரியாது. நான் வந்து வீடியோஸ் போட்டதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிய வந்து எல்லாம் இவனை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்லு. அதுக்கப்புறம் எப்படி, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹீரோட இந்த மாதிரி சினிமாவில் இருக்கவங்களோட பையன், இவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது? பெரும்பாலும் யாரும் நேரடியாக வந்து பேசுனதில்லை. பட் ஆனால் கேள்விப்படுறோம் அந்த மாதிரி பேசுகிறத. அதை பெருசாக இதை எடுத்துக்கிறது இல்லை. அதுக்குன்னு வந்து இதை நம்ம வந்து தவறான முறையில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நமக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம படுற கஷ்டம் தான் நம்மளுக்கு அது கை கொடுக்கும். அது புரிஞ்சு தான் நாங்களே ஒரு விஷயங்களும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதை ரிவீல் பண்ணி விட்டீங்க. தெரியாதனமாக வந்துட்டு அவர் கூட போகிற மாதிரி ஒரு லாக் போட்டு ரிவீல் பண்ணி விட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப், உங்களோட சுற்றி இருக்க வட்டாரங்களாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர்லேருந்து ஸ்டாஃப்ஸ்லேருந்து கூட படிக்கிற பசங்க, இல்லை பக்கத்து கிளாஸ் பசங்க எல்லாருமே அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை வந்து நார்மலாக ஓகே ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட பையன்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் போகும்போது பின்னாடிலேருந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணது உண்டு அந்த டைமில்? முதல்ல காலேஜ் சேர்ந்தப்போ யாருமே அவ்வளோ எனக்கு கவனிச்சிக்கல. சும்மா நான் பாட்டுன்னு நார்மலாக ஆர்டினரி பர்சனாக வீடியோ மாதிரி போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் அந்த வீடியோ பண்ணி ரிவீல் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலுமே எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, அவன் பையன் இவர் பையன் அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா பிகினிங்கில் சுற்றின மாதிரி யாரோடையும் பசங்களோட வெளியே சுற்ற முடியாது. பாரு அந்த பையனோட சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. ஸோ அதனால் அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் கேட்க நினச்சேன். நான் நிறையா பொது இடங்களில் அப்பா கூட அண்ணனை வந்து அதிகமாக பார்க்குறது உண்டு. எல்லா இடங்கள்லையுமே நாங்கள் வந்து பார்க்குறோம். ஆனால் உங்களை அதிகமாக நாங்கள் எங்கேயுமே பார்க்குறது கிடையாது. நீங்கள் உங்கள் விளாகில் போடும்போது தான் நாங்கள் அப்பா கூட போயிட்டு ஓட்டு போட நடிகர் சங்கத்துக்கு போனால் நாங்கள் காரில் இருந்து அப்பா போட்டு வந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் போட்டீங்களே வந்துட்டு. ஆனால் அதிகமாக அப்பா வந்து அண்ணனை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வர மாதிரியும் அவர் வந்து அந்த கேமராக்கள் முகங்களில் வந்து அதிகமாக வந்து காமிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ எதனால அது அப்படி? இல்லை, அந்த டைமில் அவன் தான் பெரிய பையன். அவனை வச்சு அவர் படம்லாம் எடுத்திருக்காரு. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகல, கடமான் பாறைன்னு அவரே ப்ரொடியூஸ் பண்ணார் அப்பா. என்ன ஒன்று நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லுவோம், அவனுக்கு சரியாக எதுவும் அமையலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆள் இல்லாமல் ரொம்ப நல்ல பையன் தான். அப்பாவுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். எதுவும் இல்லை, சேர்க்க சரியில்லை, திடீர்னு எங்களால் அதை நம்ப முடியல. அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஸ்டில் எல்லாரும் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நான் அதுதான் கேட்க வந்தேன். எங்கே போனாலும் அது ஏதோ ஒரு விஷயத்தில் அது வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் மன்சூர் அலிகான் சாரே வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்துருப்பாரு.
ஸோ இது வந்துட்டு ஏதாவது தப்பா இருந்தா நானே அடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவேன். ஆனா தப்பே செய்யாத ஒருத்தனை வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுங்கிறது ஒரு தவறான விஷயம்னு சொல்லி அவர் கண் கலங்கி ஒரு பேட்டில கொடுத்ததா நம்ம பார்த்தது உண்டு. ஆனா இன்னமும் அவர் எங்கேயாச்சும் வெளியே போகும்போதோ இல்ல சமூக ஊடகங்கள் வரும்போதோ கமெண்ட்ஸ்ல வந்துட்டு அவரை பத்தின ஒரு தவறான பதிவு வந்துட்டு இருக்கு. இது அப்பாவையும் சார்ந்து வருது. இங்க இன்னார் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உங்க அண்ணன்கிட்ட நீங்க பேசுனது உண்டா இதை பத்தி? இல்ல அவர் அதை என்ன ஃபீல் பண்றாரு அந்த டைம்ல? இல்லை, அதை பற்றி பெருசாக இது பேசிக்கிட்டது இல்லை. ஏன்னா அவனை பற்றி அவன் கூட இருக்கிறவங்க தான் நல்லா தெரியும். அதே மாதிரி அவனும் ரொம்ப சைலண்டான டைப் தான். அதே மாதிரி அவனுக்கும் ரொம்ப மற்றவங்க நினைக்கிற மாதிரியோ அந்த ரூமர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் ரொம்ப கேரக்டர் ரொம்ப எப்படி சொல்கிறது, அவ்வளோவா எதுவும் பெருசாக எதுவும் பண்ணிக்க மாட்டான். அவனுக்கு பிடிச்சது அந்த மாதிரி போகிறது தான். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது. நான் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசுவான், பழகுவான். அதான் செயற்கை சரி இல்லாமல் கூட பழகிறவங்களோட மிஸ்டேக்காக போய் அந்த மாதிரி நடக்கிற விஷயம் தான். ஸோ இப்போ அந்த டைமில் நீங்கள் வீட்டில் கூட தான் இருந்தீங்களா? நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இல்லை தனியாக இருந்தது உண்டா? சரியா ஞாபகம் இல்லை. இவன் ஸ்கூல் நினைக்கிறேன். அவன் எப்பயுமே அவன் எப்படி சொல்கிறது, வீட்டு தங்க மாட்டான். வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எதாவது ஒர்க் விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி தான். ஏன்னா அப்பாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்பாரு, சினிமான்றது செகண்டரி தான், ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால அதுதான் அவனுக்கு முக்கியம். சினிமான்றது நானா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்றப்போ ஸோ டக்குனு இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கும்ல. இல்லை எப்படிப்பட்ட பையன் கிடையாது, எங்கேயோ போய் மாட்டிட்டான், ஸோ என்ன பண்றது தெரியாம இப்போ நீங்க வெளியே இருக்கீங்கன்றப்போ அம்மா அக்கா எல்லாருமே வீட்டில், ஸோ அந்த ஒரு டிராவல் பண்ணப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம் அந்த டைம்ல. ஸோ அதை எப்படி அதுல சஃபர் ஆகிட்டு அதுல எப்படி வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம்? அதான் எல்லாருமே ஒருத்தர் எல்லாரும் தைரியமா இருங்க, இது ஒரு விஷயம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் வாழ்க்கையில், அதை நம்ம எதுவும் கணிச்சிட முடியாது. அந்த ஒரு டைம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ எதுவும் நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீட்டில் இப்போது அப்பா பெட்டு அம்மா பெட்டுன்னு சொல்லி தான் எப்பயுமே இருப்பாங்க. வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா இவங்க அப்பாவுக்கு தான் செல்லும், என்ன பண்ணாலும் அப்பா இவனை ஒன்றும் சொல்ல மாட்டார், அதுக்கு மாறா என்னை தான் திட்டுவார். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள்? தப்பு செஞ்சா தப்பு, நல்லது செஞ்சா நல்லது, பாராட்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்பாவுக்கு பெட்டு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இல்ல அம்மாவுக்கு நான் செல்லும், அப்பாவுக்கு தேவைதான். அப்பாவுக்கு எல்லாரையும் தான் பிடிக்கும். அப்பாவுக்கு எல்லாருமே காமனா பிடிக்கும். ஆனா தப்புனா எல்லாருக்குமே தான். அதிகமா எதுக்காக அடி வாங்கினது உண்டு? நான் பெருசா இதை அடி வாங்கினது இல்லை. ஏன்னா நீங்க சொல்லும் போதே சொல்றீங்க அடி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி. அதிகமா என்ன தப்பு பண்ணிட்டு அடி வாங்குவீங்க, இல்ல சேட்டை பண்ணுவீங்க? தப்புன்னு இல்லை, சின்ன வயசா சொல்லியிருந்தேன் முன்னாடி, தமிழ் படிக்கலனா ஒழுங்கா ரீட் பண்ணலனா சின்ன வயசுல அடிப்பாங்க. 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தாங்க, அதோட நீங்க பாடிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அப்பா கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதான் நான் அதிகமாக பார்த்தது ஒன்று என்னன்னா, எல்லா ஈவெண்ட்லையும் பசங்களை ஏதோ ஒரு இடத்துல முன்னிறுத்தி காட்டிடணும். ஏன்னா இப்போ ஒரு கட்சி மேடையில பேசுனது அண்ணன் தானே, அது கட்சி மேடையில நீங்க தானே அது? அப்படியா? அந்த கட்சி நாம் தமிழர்ல ஓ அப்படியா, அது நீங்களா கட்சி மேடையில ஒரு 8-9 மாநாடுல இப்போ கூட பேசுவாங்க கேளுங்க. அப்படியா? சொல்லிக்காரு இல்ல சும்மா சொல்லி காட்டுங்க ப்ரோ. நான் அதான் பார்த்தேன், நான் அண்ணன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த முகம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த முகம் அப்படிதான் இருந்தது. அந்த மேடையில பேசினதுக்கு அப்புறம் கடைசியா 8 வழிச்சாலைக்காக ஒரு போராட்டத்துல கலந்துருந்தோம். அப்ப பேட்டி கொடுத்தா அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. 8 வழிச்சாலை போட்டு 8 பேரை அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமே எனக்கு அரசியல் அவ்வளோ உடன்பாடு இல்லை. அதுல இருந்து எனக்கு பிடிக்கல. அதாவது மேடை பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம சீமான் அவரோட பயணிச்சோம் நாங்க அந்த டைம்ல. எனக்கு அப்போ உங்களை கூட்டிட்டு போயிடுவாரா அதிகமா அந்த டைம்? ஆமா, நான் நிறைய மேடையில பேசியிருக்கேன் பிரச்சாரங்கள்ல. அவர் கேண்டிடேட்டா இருக்கும்போது கூட அவருக்கு அரசியல் கேம்பெயின் அப்ப அவருக்கு நான் நிறைய பேசியிருக்கேன் அப்பாவுக்கு. அது போல நிறைய மாநாடுலையும் பேசியிருக்கேன் அந்த டைம் சின்ன வயசுல. ஓகே, அது எப்படி இருக்கும் அந்த ஒரு மொமெண்ட்? அவரா கூட்டு போனாரா இல்ல நீங்களே கேட்டீங்களா நான் வரேன் அப்படின்னு சொன்னாரா இல்ல அவராவே முதல்ல மாநாடு கூட்டு போனாரு. இந்த மாதிரி மாநாட்டுல பேச வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி பேசுன்னு சொல்லிட்டாரு. முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாரு. ஏன்னா அங்க போய் ஆன் ஸ்பாட்ல பேசுறதுக்கு பேச்சாளர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான். அப்படி பேச விட்டாங்கன்னா பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சீமான் அவரும் ஓகே சொல்லிட்டாரு. சீமான் சார் ஓகே சொன்னோன்னா முதல் மேடை போனோன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நானும் பாத்துருக்கேன். ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எதனால நான் நார்மலா பேசியிருப்பேன். அங்க கூட்டம் ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. மக்கள் ஒரு சரியான கூட்டம். அங்க முதல் மாநாடு எனக்கு அப்பதான் இதான் மாநாடு அப்படின்னு. அதனால அந்த கூட்டத்திலேயே அந்த சத்தங்கள்லயே எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 2 வார்த்தை சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அமைதியாயிடும். அப்புறம் அங்கிருந்து யாரோ பேசுன்னு சொல்லி சொல்லுவாங்க, திருப்பி ஒரு 2 வார்த்தை திருப்பி அமைதியாயிடும்,
ஸோ அதுக்கப்புறம் தான் பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா அது அரசியல் மாணவர்கள்லாம் ஒரு எந்த ஏஜ் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்பா கூட? இப்போ ஒரு 3-4 இயர்ஸ் அந்த அந்த மேடைக்கு அப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ் பயணிச்சா. அதுக்கு மேல அவ்வளவுதான். எந்த வயசுல இருந்து கேக்குறாங்க? சரியா ஞாபகம் இல்ல. ஒரு 8ல இருந்து 9 இயர்ஸ் அந்த வயசு வரைக்கும். 2016. தேங்க்யூ ஸோ மச். Meriba Paneer Soda. I trust Meriba.